வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக்கிங் அண்ட் விலாக் லலிதாவின் சமையலறை சேனல்ல நம்ம இன்னைக்கு கேரட் அண்ட் பீன்ஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கடாயை வச்சுட்டு சுட வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சுட்டதும் லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு அது பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 2 பல்லு தட்டி வச்ச பூண்டு நல்லா கிளறி வச்சிடலாம். ஒரு 2 ஸ்டார் பூ, மிளகு போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க ஆனியனை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸை விட சின்ன சைஸ்ல இருக்க ஒரு 2 ஆனியன் எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுல நம்ம கொஞ்சம் பெருசாவே சேர்த்துக்கலாம். லைட்டா வதங்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு அரை வேக்காடு வர அந்த நேரத்தில் மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகப்பொடி, சோம்பு, மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி கழுவி வடிகட்டி வச்சிருக்க பீன்ஸையும் கேரட்டையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடி பிடிக்கிறதுக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் சால்ட் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம காய்க்கு தகுந்தா போல தண்ணி சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காம இதை நம்ம செய்யணும். கருகாம செஞ்சாதான் எந்த ஒரு டிஷ்ஷுமே நல்லா டேஸ்டா வரும். ஜஸ்ட் அந்த காயெல்லாம் தண்ணியில மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சாலே போதும். அதுலேயே அது வெந்துடும். இந்த காயெல்லாம் பச்சையாவே நம்ம கேரட்லாம் சாப்பிட்றதுனால இது அரை வேக்காடா இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நம்ம தண்ணி கம்மியாக தான் வைக்கணும். பீன்ஸுமே சீக்கிரமா வெந்துடும். ஸோ தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. ஓகே, இது நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். ஓகே, இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம இது எல்லாத்தையும் பிரட்டி விட்டுறலாம். பிரட்டி விட்டாச்சு. அது நல்லா வேகட்டும். இப்போ சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இது ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. அரை வேக்காடுக்கு கொஞ்சம் மேலே. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுவேன். வெஜிடபிள்ஸ் பிடிச்சவங்க எல்லாருமே இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்தி, ஹைஜீனிக்கும். நம்ம அரை வேக்காடுலேயே சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹைஜீனிக், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோவா
லைக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் அதிகமாக சேர்த்துக்கிட்டு வேக விட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இறக்கிடுவேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோவா பிடிக்காது, லைக் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியில், இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வேகும். உங்களுக்கு வந்து பிடிக்காதவங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை அமைக்கி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.